உலகெங்கும் உள்ள இந்து சொந்தங்களுக்கு சாண்டலியனின் அன்பு வணக்கங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காணொளி. இது ஒரு திரை விமர்சனமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. இந்த திரைப்படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருந்து பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கணுங்கிறதுக்காகவே இந்த காணொளி. அதே நேரத்தில் இப்பேற்பட்ட படைப்பு போய் எல்லா மக்கள்கிட்டையும் சேர்ந்துச்சான்னு பார்த்தா சேரலைங்கிறப்ப ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. சரி, இந்த காணொலி மூலியமாவது நம்ம மக்கள்கிட்ட அதை பற்றின ஒரு சின்ன விமர்சனம் மாதிரி சொல்லி எல்லோரும் போய் பாருங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லலாங்கிறதுக்காக தான் அந்த காணொலி. மோகன்ஜி அவர் எப்போவுமே ரொம்ப இது மாதிரியான விஷயங்களை ரிஸ்க் எடுப்பாருன்னு தெரியும். ஆனால் இந்த படத்தில் ரிஸ்கே எடுக்காமல் வரலாற்றில் என்ன நடந்ததோ அதை அழகாக எடுத்து மக்களுக்கு கன்வே பண்ணியிருக்காரு. அதாவது எப்படி ஒரு மத மாற்றம் நடந்தது, எப்படியெல்லாம் நம்ம மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, இந்தியாவிலேருந்து அனைவருமே எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில். அப்போ அந்த வலாலா மகாராஜா எப்படி அந்த மத மாற்றத்துலேருந்து அந்த இஸ்லாமிய மன்னர்களையும் சுல்தான்களையும் முகமது அலி அவர் பேர் என்ன, முகமது பின் துக்லக், அப்புறம் இவர் ஜியாசுதீன் தம்கானி, இவங்க காலகட்டத்தில் என்ன நடந்ததோ அதை ஒரு வரலாற்று பதிவு அழகாக எடுத்திருக்காரு. ரொம்ப குறைஞ்ச பொருள் முதலீட்டில் அந்த ப்ரொடியூசருக்கும் லாபகரமாக இருக்கணுங்கிறதுல, ஆனால் ஒரு நிறைவான காட்சிகள் எல்லாமே, இந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், இஎஃப்எக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. டெக்னிக்கலி படம் ரொம்ப அருமை. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கலாம். பட் வரலாற்று படைப்புங்கிறதுனால அவர் ரொம்ப கமர்ஷியலாக எடுக்காமல் அவர் ரொம்ப அழகாக நிதானமாக எடுத்திருக்கார் படத்தை. ரொம்ப அழகாக இருக்குது. படத்தில் நடிச்சிருக்கிற ஒருத்தரும் பார்த்திங்கன்னா தன்னோட கதாபாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த முகலாய பேரரசன் நடித்தவர் எல்லாமே ரொம்ப தன்னை உணர்ந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அனைத்தையும் மீறி இந்த படைப்பு போய் மக்கள்கிட்ட சேரணுங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நான் சினிமா தேட்டருக்கு போகிறது ரொம்ப சமீப காலமாக படங்கள்லாம் பார்க்குறது இல்லைங்க. இந்த தேட்டருக்கு போகணுங்கிறப்ப பார்த்தா போலீஸ் பாதுகாப்புலாம் அந்த தேட்டரில். என்னடான்னு பார்த்தா திரௌபதி 2க்காக மத கலவரம் வந்துடும். அவ்வளோ பெரிய வேறு எதுவும் புரட்சியாக படுத்திருக்காருன்னு உள்ளார போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. வரலாறு அப்படியே எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக நம்ம குழந்தைங்கள்லாம் வரலாற்று புத்தகத்தில் படிக்க வேண்டியது. நம்ம என்ன படித்தோம், பீர்பால், அக்பர், கஜினி முகமது, இதெல்லாம் படித்தோம். நம்ம சேர சோழ பாண்டியர்களை பற்றி படித்தோம்னா இல்லை என்ன. ஸோ அது மாதிரி நம்ம படிக்க வேண்டியதெல்லாம் விட்டுட்டு மேற்கத்திய நாகரிகத்தையும் இந்த இஸ்லாமிய படையெடுப்பு மன்னர்களையும் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட நியாயமான முகமத்தையாவது பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த படத்தில் அப்போ நமக்கு பாடமாக வர வேண்டியதை படமாக எடுத்து நமக்கு சொல்லியிருக்காரு. அவ்வளோதாங்க. என்னோடய வேண்டுகோள்னு சொன்னலையே படத்தை பார்க்கணுன்னு, இஸ்லாமிய சகோதரர்களும் இந்த படத்தை பார்த்து உங்களோட நிதர்சனமான கருத்தை சொல்லுங்கள். உங்களை காயப்படுத்தணும் இந்த படம் எடுக்கவே இல்லை. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா நீங்களும் அதை உணர்வீங்க. உங்கள் தலைமுறைக்கு மேலே இருந்தவர்கள் முன்னோர்கள் ஏன் மதம் மாறினாங்க, அப்படி மாறியும் நீங்கள் எப்படி இங்கே சமத்துவமாக வாழ்ந்துருக்கீங்கலாம் உங்களுக்கே தெரியும். அதுவும் ஏன்னா அந்த ஹீரோவோடைய ஒரு இஸ்லாமியர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார். ஆகச்சிறந்த ஒரு படைப்பு. அது இந்த கலைஞனுக்கான பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கணும். படத்தை பாருங்கள். நான் பார்த்துட்டேன், படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹிந்து சமுதாயம் கண்டிப்பாக போய் பார்க்கணும் இந்த படத்தை. ஏன்னா நம்மளோட இன்றைக்கி இவ்வளோ படையெடுப்புகள், இவ்வளோ நாகரிகங்கள்லாம் மாறியும் ஒரு மதம், நம்மளது மதமே கிடையாது சொல்ல போனால், ஒரு தர்மம் நிலச்சி நிற்கிதுன்னா அதுக்கு நம்ம முன்னோர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, நம்ம இன்னும் செய்ய வேண்டிய கடமைகள் என்னங்கிறத கூட உணர்றதுக்கான ஒரு தருணமாக தான் இது அமையும். ஸோ மோகன்ஜி, மீண்டும் ஒரு பாராட்டுகள். நல்ல படைப்பு, நல்ல படைப்புக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றிங்க.